நீங்க ஒரு பெண்ணாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மிக முக்கியமான தருணம் இது. இந்த வீடியோவை தவறவிட்டால் உங்கள் மனவலிகளுக்கு மருந்தாகும் அந்த பெரும் ரகசியத்தை நீங்கள் இழக்கக்கூடும். ஏனென்றால் உன் மனதை சிதைத்து கொண்டிருக்கும் துரோகத்திற்கு மருந்தாக மகா அறிஞர் சாணக்கியர் சொல்லப்போகும் ரகசியம் இங்கேதான் இருக்கிறது. முக்கியமாக சாணக்கியர் சொல்லும் அந்த 3வது அறிவுரை இருக்கிறதே, அது உன் வாழ்க்கையை கண்ணீரில் இருந்து கண்டிப்பாய் மீட்டெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவின் கடைசியில் இந்த துரோகத்தை முறியடிக்க சாணக்கியர் சொல்லும் ஒரு மிகப்பெரிய ரகசிய அறிவுரை காத்திருக்கிறது. அதை மட்டும் நீ கேட்டுவிட்டால் உன்னை அழ வைத்தவன் உன்னை இழந்ததை எண்ணி அவன் கலங்குவது உறுதி. அதனால் ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வாழ்க்கையில் துரோகம் என்பது ஒரு கூர்மையான வாள் போன்றது. அது உன் மனதை சிதைத்து கொண்டிருக்கும் போது கண்ணீர் ஆறாக பெருகும். குறிப்பாக ஒரு பெண்ணின் நம்பிக்கையை சிதைத்து அவளை நடுத்தெருவில் நிறுத்தும் எவனும் தப்பித்ததாக சரித்திரமே இல்லை. ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு பெண்ணிற்கு வழங்கிய இந்த அறிவுரை இன்றும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொருந்தும் ஒரு மாபெரும் பாடம். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் பாடலிபுத்திரத்தின் கங்கை நதிக்கரை அந்தி சாயும் பொழுது. அலைகளின் சத்தம் அமைதியாக இருந்தாலும் அங்கிருந்த சுமதி என்ற பெண்ணின் மனதுக்குள் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. சுமதியின் கணவன் விக்ரமன் அவளை காதலித்து மனம் முடித்தவன். ஆனால் காலப்போக்கில் அவனது பேராசை அவனது அறிவை மறைத்தது. அந்த ஊர் பெரும் செல்வந்தரின் ஒரே மகளை திருமணம் செய்து கொண்டால் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்ற ஆசையில் சுமதியை நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டாய் என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்திவிட்டான். அவமானம், ஏழ்மை, துரோகம் இவை 3ம் சுமதியை சூழ்ந்து கொண்டன. இனி வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்தவள் ஆற்று நீரை பார்த்தபடி தன் வாழ்வை முடிக்க நினைத்தாள். அப்போது பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நீல் பெண்ணே, கோழைகள் மட்டுமே வாழ்க்கையை முடிந்து கொள்வது தீர்வாக கருதுவார்கள். வீரம் செறிந்த ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு இவ்வளவுதான் மதிப்பா? சுமதி திரும்பி பார்த்தாள். அங்கே கையில் தடியுடன், தலையில் சிகையுடனும் முகத்தில் தேஜஸுடனும் நின்று கொண்டிருந்தார் ஆச்சாரிய சாணக்கியர். சுமதி அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தாள். ஐயா, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். என் கணவன் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. நான் அழுவதை பார்த்து அவர் சிரிக்கிறார். எனக்கு நீதி எங்கே கிடைக்கும்? சாணக்கியர் அவளை ஒரு பாறையில் அமர வைத்தார். பின் தரையில் கிடந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து ஆற்று நீரில் எறிந்தார். சுமதி, இந்த கல் ஆற்றில் விழுந்ததும் ஒரு சிறிய சலனம் ஏற்பட்டது. பின் கல் உள்ளே மூழ்கிவிட்டது. இதற்காக இந்த ஆறு ஓடுவதை நிறுத்திவிட்டதா என்று கேட்டார். இல்லை ஐயா, ஆறு எப்போதும் போல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது என்றாள் சுமதி. உன் வாழ்க்கையும் அந்த ஆறு போன்றதுதான். உன் கணவன் என்ற அந்த சிறிய கல் உன் வாழ்வில் விழுந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்திவிட்டது. அதற்காக உன் வாழ்க்கை எனும் நதியை நீ ஏன் நிறுத்த வேண்டும்? உன்னை அழ வைத்தவன் இன்று சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் கர்ம வினையின் கணக்கை அவன் அறிய மாட்டான். சாணக்கியர் அவளுக்கு 3 முக்கியமான ரகசியங்களை போதித்தார். இவைதான் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகும் மந்திரங்கள். 1. கண்ணீரை ஆயுதமாக்கு. சாணக்கியர் சுமதியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னார். சுமதி, நன்றாக கேள். ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று அவளை சிதைக்கும் பலவீனம், மற்றொன்று அவளை செதுக்கும் பலம். நீ இப்போது சிந்துவது முதல் வகை. உன்னை மதிக்காத, உன் அன்பிற்கு தகுதியில்லாத ஒரு துரோகிக்காக நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னையே நீ அழித்துக் கொள்வதற்கு சமம். அவர் தொடர்ந்தார். நீ இங்கே அழுது துடிப்பதைக் கண்டு உன் கணவன் விக்ரமன் வருத்தப்படுவான் என்று நினைக்கிறாயா? இல்லை, அவன் உன்னை பார்த்து எள்ளி நகையாடுவான். அவள் உடைந்து விட்டாள், அவளது உலகம் என்னோடு முடிந்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு ஒரு அகங்காரமான வெற்றியை கொடுக்கும். நீ அழ அழ உனது எதிரி உள்ளுக்குள் பலமடைவான். உன் கண்ணீர் துளிகள் அவனது ஆணவத்திற்கு ஊற்றும் உரமாகும். சற்று இடைவெளி விட்டு சாணக்கியரின் குரல் இன்னும் உறுதியானது. ஆனால் அதே கண்ணீரை இப்போது நீ துடைத்துவிட்டு எழுந்து நில். அந்த ஈரம் உன் கண்களில் ஒரு சோகமாக இல்லாமல் சாதிக்க துடிக்கும் வைராக்கியமாக மாறட்டும். ஒரு பெண்ணின் மௌனமான வைராக்கியம் இருக்கிறதே, அது உலகிலேயே மிகப்பெரிய பேராயுதம். அது உனக்கு துரோகம் செய்தவனின் தூக்கத்தையும் நிம்மதியையும் அடியோடு குலைத்துவிடும். நீ அவனை பழிவாங்க துடிக்க வேண்டாம். நீ அழுது கொண்டிருப்பதை விட நீ மீண்டும் அழகாகவும் கம்பீரமாகவும் சிரித்து கொண்டிருப்பதே உன் எதிரிக்கு நீ தரும் ஆகச்சிறந்த தண்டனை. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை காணும்போது என்னால் இவளை உடைக்க முடியவில்லையே என்ற தோல்வி உணர்வு அவனது இதயத்தை அரிக்கும். அந்த தோல்விதான் அவனை மெல்ல மெல்ல அழ வைக்கும். எனவே பெண்ணே, இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் எதிரிக்காக விழக்கூடாது. உன் கண்ணீர் வைரமாக மாறி உனது வெற்றியின் மகுடத்தில் ஜொலிக்கட்டும். 2. கர்மாவின் நீதிபதி. சாணக்கியர் ஆற்றின் ஓட்டத்தை பார்த்தபடி கம்பீரமாக தொடங்கினார். சுமதி, நீ இப்போது பார்க்கிறாயே,
உன் கணவன் விக்ரமன் புதிய பட்டுத் துணிகளையும் மினுமினுக்கும் பொற்காசுகளையும் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னை ஒரு வெற்றியாளனாக நினைத்துக் கொள்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் நீதி என்பது ஒருபோதும் உறங்குவதில்லை. அவர் சுமதியின் கண்களை உற்று பார்த்து சொன்னார், இயற்கையின் நியதி ஒன்றுண்டு பெண்ணே. ஒரு பெண்ணின் அடிமனதிலிருந்து அநீதியால் வரும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் அழியாத கடனாக எழுதப்படும். அவன் உன்னை புறக்கணித்த அந்த ஒவ்வொரு நொடியும், உன் இதயம் துடித்த அந்த ஒவ்வொரு வலியும் அங்கே கணக்கிடப்படுகிறது. நீ இறைவனிடம் முறையிடத் தேவையில்லை. உனது கண்ணீரே அவனுக்கான தீர்ப்பை எழுதிவிட்டது. சாணக்கியரின் குரலில் ஒரு தீர்க்கம் தெரிந்தது. அவன் எப்போது தன் வெற்றியின் உச்சியில் இருக்கிறானோ, எப்போது அவனுக்கு பெருமை தலைக்கு ஏறி என்னை வீழ்த்த எவரும் இல்லை என்று கர்வம் கொள்கிறானோ, அப்போதுதான் அந்த கடன் வட்டியோடு வசூலிக்கப்படும். விதி என்பது ஒரு வேட்டைக்காரனைப் போல மறைந்திருந்து தாக்கும். அன்று அவன்தான் செய்த துரோகத்தை நினைத்து அலறுவான், கதறுவான். ஆனால் இன்று அவனுக்கு பக்கபலமாக நின்று கை தட்டும் எவரும் அன்று அவனுக்கு தண்ணீர் கொடுக்க கூட அருகில் இருக்க மாட்டார்கள். துரோகம் இழைத்தவன் அதன் பலனை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியாது. கர்மாவின் கணக்கு மிக துல்லியமானது சுமதி. இன்று அவன் சிரிப்பது ஒரு தற்காலிகமான நாடகம். ஆனால் அவன் சிந்தப்போகும் கண்ணீர் நிரந்தரமான நரகம். அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கும்போது நீ அவனுக்காக வருத்தப்படக்கூட தேவையில்லை. ஏனெனில் அவன் உன்னை அழ வைத்ததற்கான விலையை தன் வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டிருப்பான். அதனால் அவன் கதியை அந்த இயற்கையிடம் விட்டுவிடு. உன் கவனம் உன் முன்னேற்றத்தில் மட்டுமே இருக்கட்டும். 3. உன் வெற்றிதான் உனது பழிவாங்கல். சாணக்கியர் சுமதியின் தோள்களை தட்டி அவளது கண்களில் மின்னும் வைராக்கியத்தை ஊர்ஜிதப்படுத்தினார். சுமதி, நன்றாக புரிந்து கொள். பழி வாங்குவது என்றால் அவனை போய் சந்திப்பதோ, கைகளால் அடிப்பதோ அல்லது வார்த்தைகளால் வைய வேண்டும் என்றோ ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நீ செய்தால் அது உன்னையும் அவனது கீழ்த்தரமான நிலைக்கு தாழ்த்திவிடும். ஒரு சிங்கப்பெண் தன் இரையை வேட்டையாடும் முன் எப்படி அமைதியாக காத்திருக்குமோ, அப்படி நீ உன் அறிவாலும் உழைப்பாலும் உயர்ந்து நிற்க வேண்டும். அவர் தொடர்ந்தார், நீ யார் என்பதை வார்த்தைகளால் சொல்லாதே, உனது செயலால் உலகிற்கு நிரூபி. இன்று நீ அவனை தேடி ஓடினாய், அவனது காதலுக்காக கையேந்தி அழுதாய். ஆனால் காலம் மாறும். ஒரு காலம் வரும் சுமதி, அப்போது நீ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள்பவளாக இருப்பாய். அவன் உன் மாளிகையின் வாசலில் நின்றால் கூட உன் நிழலை தொடுவதற்கு கூட தகுதியற்று ஒரு துச்சமான புழுவை போல கூனி குறுகி நிற்பான். சாணக்கியரின் குரலில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. துரோகம் செய்தவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை என்ன தெரியுமா? அவனை பற்றி நீ ஒரு நிமிடம் கூட நினைக்காமல் உன் வாழ்க்கையில் மகா மகிழ்ச்சியாகவும் அதிகாரத்துடனும் கம்பீரத்துடனும் இருப்பதை அவன் பார்க்க வேண்டும். அந்த ஒரு காட்சி அவனது மனசாட்சியை அது ஒவ்வொரு நொடியும் உறுத்தி கொண்டே இருக்கும். அவன் உன்னை உடைக்க நினைத்தான். ஆனால் நீ வைரம் போல ஜொலிப்பதை பார்க்கும்போது அவன் அடைந்த செல்வம் எல்லாம் சாம்பலாக தோன்றும். நீ அவனை பழிவாங்க தேடிச் செல்ல வேண்டாம். நீ உன் இலக்கை நோக்கி ஓடு. நீ எட்ட முடியாத உயரத்திற்கு செல்லும் போது உன்னை இழந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அவன் ஒவ்வொரு நொடியும் நினைத்து நினைத்து சாவான். அந்த தார்மீக தண்டனைதான் அவனுக்கு நீ தரும் தண்டனை. பெண்ணே, இனி உன் பாதை வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். உன் முன்னேற்றத்தை கண்டு அவன் அலறப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. சாணக்கியரின் வார்த்தைகள் சுமதியின் உடலில் மின்னலை பாய்ச்சின. ஐயா, இனி நான் ஆழமாட்டேன். எனக்கான பாதையை நீங்களே காட்டுங்கள் என்றாள். சாணக்கியர் அவளுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து, இதை முதலீடாக வைத்துக்கொள். ஆனால் உன் அறிவே உனது உண்மையான மூலதனம். சிறு வணிகத்தில் தொடங்கு, நேர்மையாக இரு, எதற்கும் அஞ்சாதே என வாழ்த்தி அனுப்பினார். சுமதி அங்கிருந்து நகருக்கு சென்றாள். முதலில் சிறு சிறு கைவினைப் பொருட்களை செய்து விற்றாள். மற்றவர்கள் ஓய்வெடுத்த போது அவள் உழைத்தாள். மற்றவர்கள் அரட்டை அடித்த போது அவள் புதிய உத்திகளை கற்றுக்கொண்டாள். சாணக்கியரின் நீதி சாஸ்திரங்களை மனதில் கொண்டு யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்ற விவேகத்துடன் செயல்பட்டாள். 5 ஆண்டுகள் உருண்டோடின. சுமதி இப்போது வெறும் சுமதி அல்ல, பாடலிபுத்திரத்தின் மிகப்பெரிய துணி வணிக பேரரசி. அவளது மாளிகை அரண்மனைக்கு இணையாக இருந்தது. அவளது ஒரு சொல்லுக்கு அந்த ஊரே கட்டுப்பட்டது. மறுபுறம் விக்ரமனின் நிலைமை என்னவானது? அவன் ஆசைப்பட்டு மனம் முடித்த அந்த செல்வந்தரின் மகள் பெரும் அகங்காரம் கொண்டவளாக இருந்தாள். விக்ரமனை ஒரு அடிமையைப் போலவே நடத்தினாள். அவனது பேராசையே அவனுக்கு வினையானது. சூதாட்டத்திலும் தவறான நண்பர்களாலும் விக்ரமன் தனது மாமனாரின் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தான். ஒரு கட்டத்தில் அவனது 2வது மனைவியே அவனை வீட்டை விட்டு துரத்தினாள். அவன் தெருவில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். பசி, தாகம், அவமானம் இவை அனைத்தும் அவனை வாட்டின. தான் செய்த துரோகத்தை நினைத்து அவன் ஒவ்வொரு இரவும் அலறினான்.
சுமதியை நான் ஏன் கைவிட்டேன்? அவளது சாபம்தான் இன்று என்னை இப்படி ஆக்கியதா என்று கதறினான். ஒரு நாள் விக்கிரமன் ஒரு பெரிய மாளிகையின் முன் அன்னதானம் நடப்பதை பார்த்து அங்கே சென்றான். அங்கே பட்டு ஆடையில் மகுடம் சூட்டிய தேவதை போல ஒரு பெண் ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, சுமதிதான். விக்கிரமன் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் தனது தவறை உணர்ந்து, சுமதி, என்னை மன்னித்துவிடு, நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன், இன்று நான் அனாதையாக நிற்கிறேன் என்று அலறினான். சுமதி அவனை பார்த்தாள். அவளது கண்களில் அன்று இருந்த அந்த அழுகையோ ஆத்திரமோ இப்போது இல்லை. ஒரு விதமான அமைதி மட்டுமே இருந்தது. அவள் சொன்னாள், விக்ரமா, சாணக்கியர் சொன்னது இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. உன்னை அழ வைத்தவன் அலறட்டும் என்றார். இன்று உன் அலறலை நான் கேட்கிறேன். ஆனால் உன்னை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எனக்கு நேரமில்லை. ஏனெனில் நான் உன் நினைவுகளிலிருந்து எப்போதோ வெளியேறிவிட்டேன். இதோ இந்த உணவை எடுத்துக்கொள். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான உதவி மட்டுமே. விக்கிரமன் அந்த உணவை வாங்கிக் கொண்டு தலை குனிந்து நடந்தான். அவன் அடைந்த அந்த அவமானம் 1000 மரணங்களுக்கு சமமானது. இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி. பெண்களே, உங்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கப்படும் போது உலகம் முடிந்துவிட்டதாக நினைக்காதீர்கள். கண்ணீர் பலவீனம் அல்ல, அதை வைராக்கியமாக மாற்றுங்கள். மௌனம் தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு. காலம் பதில் சொல்லும். உங்களை அழ வைத்தவன் உங்கள் வெற்றியை பார்த்து அலறும் ஒரு காலம் நிச்சயமாக வரும். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு பெண் மனது வைத்தால் இழந்த சொர்க்கத்தையே மீண்டும் பூமியில் படைக்க முடியும். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தைரியத்தையும் மாற்றத்தையும் கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பெண்ணின் போராட்டமும் சாணக்கியரின் அந்த பேரறிவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வாழ்க பெண் தைரியம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட்டு துரோகத்தால் உடைந்து போயிருக்கிற இன்னும் பல பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும். இதுபோல உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அறிவு சார்ந்த கதைகளையும் சாணக்கியரின் வாழ்வியல் தத்துவங்களையும் தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் எந்த தலைப்பில் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளையும் நீங்கள் எதிர்பார்க்கிற தலைப்புகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற தலைப்பிலேயே அடுத்த வீடியோவை நான் தயார் பண்ணுறேன். அடுத்த ஒரு புதிய வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.